ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஒரு ஞாயிறு ஆராதனையை எங்களுக்கு தந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் பலப்படவும் நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கு கிருபை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இருவரோ மூவரோ என் நாமத்தில் எங்கு கூடினால் அவர் மத்தியிலே அந்த பரிசுத்த ஆவியான மூலமாக நான் வருவேன் என்று சொன்னீங்கப்பா. நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியான தேவனே, எங்களை ஆட்கொள்ளுங்க, என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. கேட்கிற ஜனங்களை ஆட்கொள்ளுங்க, எனக்கும் ஜனத்துக்கும் ஆண்டவரை பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக இருக்க தகப்பனே நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி போன முறை சொன்ன காரியத்தை ஒரு சிலர் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். போன முறை நான் அந்த அதை எடுக்கணும்னு நான் நினைக்கல. ஆகவே இந்த சீனிவாசருடைய மரணத்தை குறித்து ஒரு மக்கள் மத்தியிலே ஆக சோர்ந்து போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஆண்டவருக்கு ஜெபிச்சு அந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் தந்தார். போன நான் சொன்னேன், எல்லாருக்கும் பெரிய பாடுகளை ஆண்டவர் அனுமதிப்பார் நம்ம சொல்ல முடியாது. On peut pas dire que le Seigneur va nous donner de très grandes épreuves à tout le monde. அதே வேளை நான் சொன்னேன், கிறிஸ்தவத்தை பாடுகளையும் பிரிக்க முடியாது. De la même manière, j'ai dit qu'on pouvait pas séparer le christianisme et les tribulations. நீங்க சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவம் என்பது பாடுகள் மட்டும் நிறைந்த ஒரு மார்க்கம் அல்ல. Pour pas que vous soyez désespérés, le christianisme ce n'est pas seulement une marque dans laquelle on peut trouver des tribulations. நான் சொன்னேன், உங்களுக்கு கிறிஸ்தவத்தை சமாதானத்தை பிரிக்க முடியாது. J'ai dit qu'on pouvait pas séparer la joie et le christianisme. நாங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் தேவ சமாதானத்தை இழந்தால் அர்த்தம் நாங்க தேவனோடு உறவிலே ஏதோ ஒரு பிரச்சனை விரிசல் வந்துருச்சு. Dans n'importe quelle situation, si nous avons perdu la communion avec Dieu, c'est parce que la joie avec Dieu, c'est parce qu'il y a eu un problème dans la communication, dans la communion, dans la relation que nous avons avec Dieu. அதை நான் கொஞ்சம் பிற சொல்றேன். ஆனால் பிற நான் சொன்னேன், கிறிஸ்தவத்தையும் சந்தோஷத்தையும் பிரிக்க முடியாது. Ensuite, j'ai dit qu'on ne pouvait pas séparer le christianisme et la joie. கிறிஸ்தவத்தையும் நன்மைகளையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். J'ai dit qu'on ne pouvait pas non plus séparer les bienfaits et le christianisme. இப்ப அது மூன்றை நான் இன்னைக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த பார்க்கிறேன். J'aimerais bien vous réexpliquer davantage concernant ce sujet. அடுத்து போன நான் வந்து சொல்ல மாதிரி கிறிஸ்தவத்தையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. Et la dernière fois, j'ai oublié de vous expliquer qu'on ne pouvait pas séparer le christianisme et la sainteté. இதை விட பல காரியங்கள் எடுக்கலாம். Et je peux ensuite continuer à parler davantage. ஆனா இது முக்கியமானது. Mais ces points-là sont très importants. ஆகவே கிறிஸ்தவம்னா மெயினா பாடுகள் தான் நினைச்சா நீங்க தவறு. Si vous pensez que le christianisme c'est beaucoup de tribulations, alors ça veut dire que c'est une faute, c'est une erreur. அதே வேளையிலே கிறிஸ்தவத்திலே பாடுகள் இல்லைன்னு நீங்க நினைச்சா அதுவும் தவறானது. Mais c'est également une mauvaise chose de penser qu'il n'y a pas de tribulation dans le christianisme. பிலிப்பியர் 1ல கடைசி 2 வசனம் சொல்லுது, அது உண்மைப்படி டிரான்ஸ்லேஷன், எப்படி விசுவாசத்தை கிருபையாய் எங்களுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த வசனம் சொல்லுது, கிருபையாய் நாங்க பாடுபட தேவன் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறார். De la même manière que Philippiens 1 les derniers versets disent, de la même manière que le Seigneur nous a accordé la grâce pour obtenir la foi, de la même manière avec cette grâce il nous permet d'aller vers des tribulations. ஆகவே சமாதானத்தை, சந்தோஷத்தையும், பரிசுத்தத்தையும், எங்களுடைய நிறைவான வாழ்வையும் தான் அழுத்தி பேசணும். Il faut qu'on parle davantage de la joie, de la paix, des tribulations. ஆகவே அந்த இந்த பாடுகளையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. Mais il ne faut pas oublier les tribulations. நான் சொல்றேன், இப்ப சொன்னேன், நான் செழிப்பின் உபதேசத்துக்கு தான் எதிரானவன். செழிப்பான வாழ்வுக்கு எதிரான அல்ல. அப்படி செழிப்பாத்தான் கிறிஸ்தவ ஜனங்கள் வாழணும்னு நினைக்கிறேன் நான். Je suis contre les enseignements qui parlent de la prospérité, mais je ne suis pas contre le fait que les chrétiens vivent de manière très prospère. செழிப்பின் உபதேசம்னா செழிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிரசங்கம் பண்றது. L'enseignement concernant la prospérité, c'est parler seulement de cela. எங்களுக்கு ஒரு சோதனையும் வராது. Comme si nous n'allons pas avoir des maladies. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. Nous n'allons pas rencontrer des difficultés. நாங்க பணத்தின் மேல மிதப்போம்.
பணத்தின் மேலே மிதப்போம், que nous allons voler avec de l'argent, அல்லது நாம சுகத்தின் மேல் மிதப்போம், que nous allons avoir de très bonne santé, அல்லது காசு எப்பயுமே இருக்கும், que nous allons toujours avoir de l'argent, 2 வீடு, que nous allons avoir 2 maisons, பெரிய பங்களா, que nous allons avoir une villa. இப்படியே இந்த செழிப்பை பற்றியே பேசுறது. Et parler, continuer ainsi concernant la prospérité. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன், சிலரை கர்த்தர் கிறிஸ்தவத்துக்குள்ள பணக்காரரா வைத்திருக்கிறார். Et je vous ai déjà expliqué clairement que dans le christianisme, certaines personnes sont très riches, எல்லாரும் அதுக்கு அழைக்கப்படவில்லை. mais tout le monde n'est pas appelé à être riche. ஆனால் அதாவது சொல்றேன், நாம குறைவுபட்டால் அது கிறிஸ்தவம் அல்ல. Si nous avons des manques, ce n'est pas le christianisme. இந்த வசனத்துக்கு தேவராட்சத்தை நீதியை தேடும் போது நான் அடிக்கடி கூட கொடுக்கப்படும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபடாமல் நீ வாழ்றதுக்கு கொடுக்கப்படும். Si nous cherchons premièrement le royaume et la justice de Dieu, tout nous sera accordé. Qu'est-ce que ça veut dire? Et tout nous sera accordé pour que nous n'ayons pas de manque dans notre vie. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நிறைவாக்கி நடத்துவேன். Le Seigneur nous a donné des solutions pour toutes les manques. ஆகவே எனக்கு பண வசதி இல்ல, எனக்கு எல்லாமே பிரச்சனை, நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். Je ne vous croirais pas si je vous disais que j'ai des problèmes, que je n'ai pas de facilité pour vivre dans ma vie. எல்லாத்தை விட மேலாக சமாதானம் குறைஞ்சால் கிறிஸ்தவம் இல்லை நான் சொல்லல, நீ சரியாய் கர்த்தரோடு நெருங்கி பழகலன்னு அர்த்தம். Si vous avez perdu la paix par-dessus tout, ça veut dire que vous n'avez pas une très bonne relation avec Dieu. நாளைக்கு காரியம் இன்னைக்கு வேறொரு காரியத்தை பேச வரேன், அந்த நாளையும் ஏதோ பேசணுங்கிற மாதிரி உணர்வு இருக்கிறபடினா இந்த நாளையும் கொஞ்சம் பேச நான் வாஞ்சிக்கிறேன். J'aimerais parler davantage concernant ces 4 points. ஓகே, அதுக்கு முன்பு நான் போன முறை என்ன சொன்னேங்கிறத நீங்க திருப்பி கேளுங்க. Écoutez ce dont j'ai parlé la dernière fois. போன முறை நான் சொன்ன அந்த பிரசனத்தை கேளுங்க, அது பேலன்ஸா நான் பேசி இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து அந்த பிரசனத்தை கேட்காதவங்க தயவு செய்து கேளுங்க. Ceux qui n'ont pas écouté la prêche de la semaine dernière, je vous invite à le revoir. நான் போன முறை மெயினா சொல்ல வந்தது, எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கிறது இல்ல. J'ai dit la dernière fois que le Seigneur n'admet pas de grandes épreuves à tout le monde. ஆனால் எல்லாரும் பாடுகளூடாய் போய் தான் ஆகணும். Mais je vais expliquer que tout le monde devait traverser des épreuves et des tribulations. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பாடுகள் வரும் பொழுது அது லேசா இருக்கணும்னு சொன்னால் நாம எங்க போறோம், இந்த நம்பிக்கை என்னங்கிறத நாம சரியாய் புரிந்து கொண்டால் இந்த பாடுகள் இருக்கும், ஆனால் அது எங்களை தாக்க வேண்டிய அளவுக்கு தாக்காது. Je vous ai expliqué la dernière fois comment prendre les tribulations avec facilité. C'est qu'il faut prendre en compte la vie que nous allons mener après cela. Si vous pensez de cette manière, les tribulations rencontrées dans la vie seront faciles. இந்த காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்லன்னு தெரிஞ்சிட்டால் இந்த பாடுகள் எங்களுக்கு லேசான ஒரு மாதிரி தெரியும். Si nous considérons que les épreuves et les tribulations que nous subissons dans le monde n'est pas comparable à la gloire à venir, alors vous allez traverser ces épreuves facilement. இப்ப நானும் பாடுகளூடாய் போய் வந்திருக்கிறேன், ஆனால் அவ்வளவா போயிட்டே நான் சொல்ல மாட்டேன். Moi aussi j'ai traversé des épreuves, mais je dirais pas que je n'ai traversé énormément d'épreuves. நான் இப்போ ஆண்டவர் சொல்றது, நான் அனுபவிக்காததை அதிகமா வலியுறுத்தி பேசக்கூடாது ஆண்டவரே. Seigneur, je demande souvent au Seigneur de ne pas parler des choses que je n'ai pas vécues dans ma vie. ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு அனுபவிச்சு பேசலாம். Il y a des choses, l'expérience que j'ai vécue dans ma vie, je peux parler de cela. அது நான் அனுபவிக்கல. Mais des choses que je n'ai pas ஆனா வேதத்துல இருக்குது, mais ils sont écrits dans la Bible. ஆகவே நான் பேசுறேன். Alors j'en parle. அதுகளை தாங்கவும் எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே. Et je demande au Seigneur de donner la force de pouvoir supporter. நான் சொல்றேன், பரலோகத்துக்கு நாங்க போன உடனே இங்க நானா சரி நீயா சரி மிகப்பெரிய அளவு பாடுபட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு மிஞ்சினு சொல்றதெல்லாம் நீ உண்மையாய் பரலோகத்துக்கு போகும்போது அது இதெல்லாம் லேசான ஒருத்தரும் தெரியும். ஏன்னா அவ்வளவு கனமகிமை அங்க பரலோகத்தில் இருக்கும். Lorsque nous irons au paradis, nous allons considérer toutes les épreuves, toutes les tribulations que nous avons rencontrées dans le monde comme des choses faciles, car nous allons recevoir beaucoup plus de gloire au paradis. Donc j'ai dit que tout le monde devait traverser. Mais les tribulations très douloureuses, le Seigneur accorde seulement à certaines personnes. Le Seigneur est très grand en sagesse. Par exemple, imaginons que nous avons une perte. Quels sont les bienfaits que le Seigneur va apporter suite à cette perte? Nous ne le savons pas.
நிச்சயமாய் கொண்டு வருவார். Mais certainement le Seigneur va les apporter. அதை நம்பணும். Ça, il faut avoir foi en cela. நீ வேத வசனத்தை நம்பாட்டி நீ சமாதானமா வாழவே மாட்ட. Si vous ne faites pas confiance en la parole de Dieu, vous ne pouvez pas vivre avec la paix. ஒரு வசனம் இருக்குது. Il y a un verset dans la Bible. பரிசுத்தாவின் பலத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலே நம்பிக்கை பெருகும்படிக்கு avec la force du Saint-Esprit afin que votre foi grandisse. விசுவாசத்தினாலே உண்டாகும் சமாதானத்தினால பாருங்க விசுவாசத்தை பிரச்சனையே இல்லைன்னு சொல்லல விசுவாசத்தினாலே உண்டாகும் சமாதானத்தை சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். Nous pouvons connaître la paix et la joie que produit notre foi. இப்ப பாடுகளுள்ளாய் போகத்தான் வேணும்னு நீ சரியாய் படிச்சு உள்ளத்துல வச்சு விட்டால் பாடுகளுள்ளாய் போகும்போது நீ சமாதானமா போக முடியும். Si vous avez appris dans votre cœur qu'il faudra traverser des épreuves et des tribulations et que vous le savez, alors vous aurez plus de facilité à traverser ces épreuves. இப்ப பாடுகளுள்ளாய் போகும்போது உனக்கு கஷ்டமா இருக்குமா? நிச்சயமா கஷ்டமா இருக்கும். Lorsque vous allez traverser les épreuves et les tribulations, est-ce que ça va être difficile pour vous? Oui, certes, ça va être difficile. ஆனால் அதுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். Mais à l'intérieur se trouve une paix. அதுக்கு தான் நான் சொல்றது டீச்சிங் பிரசங்க யாரும் டீச்சிங் இல்லாத பிரசங்கத்துல ஒரு பிரயோஜனமும் சபைக்கு வராது. C'est pour ça que je vous parle d'écouter des prêches qui ont des très bons enseignements. நான் இந்த போன முறை நான் சொன்னேன் எனக்கு இந்த பாடுகள் ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. Je veux pas m'offrir aux tribulations et aux épreuves, je n'aime pas ça. பரிசுத்தத்துக்கான பாடுகளால பரவாயில்லை. Ce n'est pas grave si c'est des tribulations, des épreuves pour atteindre la sainteté. சரீர ரீதியான பாடுபட எனக்கு விருப்பம் இல்லை. Mais je n'aime pas traverser des épreuves sur ma chair. ஆனா நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவர்ட்ட. Mais je m'offre à Dieu. இதுக்குள்ள போய் ஆகணும். Et je sais que je vais devoir traverser et passer par là. கொஞ்சம் மெதுவா நடத்தும். Mais je demande au Seigneur de le diriger très calmement. ஆனா ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கொடுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் உங்களை எல்லாரும் பிரயோஜனமா இருக்கும். ஆனா எனக்கு கொடுக்கிறதுக்கு காரணம் நான் அதுக்கு ஆயத்தப்படுறேன். Le Seigneur m'a accordé cette prêche pour que ce soit une bonne chose pour vous, pour que vous connaissiez ces enseignements, mais également pour que moi je me prépare mentalement. சரி, அப்ப நாங்க அடுத்த உலகத்தை குறித்த சொன்னேன் மூளையில இல்ல அநேக மூளையிலேயே அடுத்த உலகத்தை பற்றி அறிவு கிடையாது. Il y a beaucoup d'entre vous qui vous ne connaissez pas, vous n'avez aucune intelligence concernant le monde à venir. ஆனா அந்த மூளையில இல்ல மூளைக்கு வந்து பிறகு அது இதயத்துக்கு வந்துட்டால் பாடுகள் பெரிய பிரச்சனையா இருக்கு. Cette connaissance, si vous l'avez acquis dans votre tête et que vous la recevez dans votre cœur, vous n'allez pas considérer ces épreuves comme de grandes choses. J'ai pas envie que vous le compreniez mal. Imaginons que ma main elle est coupée. Est-ce que je vais avoir mal? Certainement je vais avoir mal. Et après par la suite, je suis tombée malade. Est-ce que je vais avoir mal? Certainement je vais avoir mal. ஆனால் அடுத்த உலகத்தை குறித்த அறிவும் இதயத்தில் இருந்தால் இதெல்லாம் தேவன் இது பெரிய பிரச்சனை இல்ல இது கொஞ்ச கால உபத்திரவம் தான் இது ஆண்டு அனுமதிக்கிறது ஏதோ பரிசுத்தத்துக்கு ஏதோ ஒரு வகை அது எப்படின்னு தெரியாது ஒரு வருத்தம் கூட பரிசுத்தத்துக்கு ஏதுவாய்தான் அவர் நடத்துகிறார். Mais si je sais dans ma tête que les épreuves et la douleur que je subis n'est pas comparable au monde à venir et si je sais que le monde dans lequel je vais y aller j'aurai beaucoup plus d'allégresse par rapport à cela alors je serai fort. அப்ப அந்த டீச்சிங் தெரிஞ்சு எங்கள் மூளை அறிவிலும் இதயத்துக்கு அது வருமா இருந்தால் si nous apprenons ces connaissances et que nous les enseignons à nous-mêmes et que ça parvient à notre cœur அந்த டீச்சிங் இல்லாமல் பாடு வந்தால் நாங்க கஷ்டப்படுறதை விட அந்த டீச்சிங் வந்த பிறகு பாடுபடுறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் சமாதானத்தோட அது படலாம். Si nous ne connaissons pas cet enseignement, cette vérité, que nous souffrons par rapport à cela, si une personne connaît ces enseignements, alors les épreuves qu'elle va traverser seront plus faciles pour elle. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொன்னேன் போன முறை 28வது அதிகாரம் இது ஏசாயாவுல Dans Ésaïe chapitre 28 அவர் அந்த வசனம் அருமையா இருக்கும். அவர் நாள்தோறும் உழுது கொண்டே இருப்பாரோ. Le verset demande s'il va continuer à mettre le miel tous les jours. நாள்தோறும் உழுவ மாட்டாரு. Il va pas mettre la miel tous les jours. ஒரு கமக்காரன் உழுகிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கான். அவ்வளவு அதுக்கு பிறகு உழுது முடிஞ்சாச்சு. Il va donner juste un temps pour pouvoir semer la miel. அத பண்படுத்துறான். Et ensuite il va la cultiver. அதுக்கு பிறகு எந்த விதையை போடுறோம் அது போடுறான். Et ensuite par la suite il va commencer à semer les graines. அது விளைஞ்சு வந்துட்டு et elles sont les semences elles sont posées sur la terre. இப்ப அந்த மனிதன் அவனுக்கு தேவை பதர் தேவை இல்ல. Et il a besoin des graines, il n'a pas besoin de l'écorce qui est au-dessus. ஆகவே இப்ப பதர் அகற்றணும்.
Et il va falloir enlever cette écorce. ஆனா அவன் ஒவ்வொரு உளுந்து இருக்குது, Par exemple, il y a la அல்லது miel, சீரகம் இருக்குது, il y a le cumin, கோதுமை இருக்குது, il y a les différentes graines, அல்லது நெல் இருக்குது. il y a des céréales. இப்படி தானியங்கள் பல வகையில் இருக்குது. Il y a différents types de céréales. ஒவ்வொரு தானியத்துக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கருவியை வச்சு தான் அந்த பதரை அகற்றுகிறார். Et chaque céréale, on les cultive de manière différente, avec différents matériaux. நாங்க அன்னைக்கு பார்த்தோம், உண்ட வண்டிலால மண்டிலுக்கு மேல உள்ள விட்டு பதரை நீக்கிறார். Des fois, on a besoin de cultiver certaines céréales avec la roue à chariot. இப்ப சீரகத்துக்கு சும்மா தட்டியே ஒரு சின்ன ஒரு தடியை வச்சு தட்டி அதை பதரை அகற்றிடலாம். Pour pouvoir obtenir le cumin, on a besoin d'un bâton pour pouvoir séparer l'écorce et la graine. அல்லது சிலருக்கு இடிச்சு தான் செய்ய இருக்கு. Des fois, pour certaines céréales, nous avons besoin de les écraser. அப்ப யார் யாருக்கு எந்த அளவுல எந்தெந்த பிரச்சனை எப்ப அனுமதிச்சால் அவனுக்கு பரிசுத்த மேல வளரலாம்னு தேவன் தான் தீர்மானிக்கிறார். C'est le Seigneur qui sait à quel moment, dans quelles épreuves, à quelle personne. ஆகவே பயப்பட தேவையில்லை. C'est pour ça que nous n'avons pas besoin d'avoir peur. திராணிக்கு மிஞ்சி எங்களை சோதிக்க விட மாட்டார். Le Seigneur ne mettra pas des épreuves plus par-dessus notre force. அப்ப நீ திராணிக்குமே வேதம் சொல்லுது திராணிக்கு மிஞ்சி சோதிக்க விட மாட்டார்னு. La Bible dit que le Seigneur ne va pas vous tenter au-delà de votre force. ஆகவே சோதனை வரும்போது திராணிக்கு மிஞ்சி தான் செய்தால் நீ விசுவாசிச்சா நீ அந்த பாடுகளை இன்னும் கொஞ்சம் கூட்டுற மாதிரி தான் இருக்கும். Si vous pensez que le Seigneur est en train de vous tenter par-dessus votre force, c'est que vous avez reçu un mauvais enseignement. அதுதான் விசுவாசம் முக்கியம். அதுக்கு தான் இந்த பைபிளை அதிகமா படிக்கணும்னு நான் சொல்றேன். C'est pour ça que votre foi est très très importante et qu'il faut lire la Bible. எந்த புத்தகத்தை படிச்சு விசுவாசம் இந்த புத்தகத்தை படிக்கிற மாதிரி வளராது. Et n'importe quel livre ne peut pas vous faire augmenter votre foi à part la Bible. ஆகவே திரும்ப சொல்றேன், பாடுகள் கூட எல்லாம் போய்த்தாங்க. C'est pour ça que je vous ai expliqué qu'il faut traverser des épreuves, des tribulations. அந்த பாடுகளை இலகுவாக்க வேண்டுமா இருந்தால், அதை சுமையை குறைக்க வேண்டுமா இருந்தால், உனக்கு பரலோக தரிசனம், இனி வருகிற உலகத்திலே நான் எப்படி வாழ போகிறேன், எந்த கடவுளோட வாழ போகிறேன்னு உனக்கு தெரிஞ்சால், இது அது இதயத்தில் வந்தால் உன்னுடைய பாடுகள் லேசாக இருக்கும். மற்றவனுக்கு உனக்கு ஒரே பாடு, அவனுக்கு பாடு பெருசா இருக்கும், உனக்கு இலகுவா இருக்கும், உனக்கு டீச்சிங் தெரியும். Il faut que vous connaissiez les enseignements concernant le monde à venir, les joies et l'allégresse que vous allez connaître. Si vous connaissez ces enseignements, alors toutes les tribulations que vous allez rencontrer dans votre vie seront plus faciles par rapport à une personne qui ne connaît pas ces enseignements. நான் ஒரே ஒரு வசனம், எல்லா வசனமும் எனக்கு பிடிக்கும், ஆனால் ஒரே வசனம், மனுஷன் மத்தியில் தேவன் மத்தியில் அல்ல, மனுஷன் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் ஒரு நாள் ஸ்தாபிக்கப்பட போகும். J'aime beaucoup un verset où il est écrit que la présence de Dieu habitera parmi les hommes. நீ இதை தியானம் பண்ணி இதை இதயத்துக்கு கொண்டு வந்தால் பாடுகள் லேசான உத்தரமா மாறும். Si vous comprenez cela et que vous avez médité concernant cet enseignement et cette vision du paradis, alors les souffrances et les tribulations seront plus faciles pour vous. இன்னைக்கு என்னட்ட கேட்டா நீங்க அப்படி லேசான உத்தரம் எடுப்பீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். Je ne peux pas dire qu'aujourd'hui je prends toutes les tribulations et les épreuves avec facilité. ஆனால் இந்த பிரசங்கங்கள் நான் செய்கிறதே அந்த இடத்துக்கு வரணும்ன்றது தான். Mais si je fais cette prêche, c'est pour pouvoir atteindre ce stade. நான் சொன்னேன், ரெண்டு பிரசங்கம் இருக்கு. ஒன்று நாங்கள் அனுபவிச்சுட்டு பிரசங்கம் பண்ணலாம், அல்லது பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டுக்கு அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரை இந்த இப்படி வேதம் சொல்லுது, நான் அப்படி இல்லை, எனக்கு நீங்க அந்த கிருபையை தாங்க, இதை நான் இந்த பரலோகத்தை சரியா அறிஞ்சு கொண்டு பிரச்சனை வந்தாலும் லேசான உத்தரமா மாற்றி போடுங்க. Je peux vous le dire de deux manières, soit avec l'expérience que j'ai vécue dans ma vie, je peux vous les enseigner, soit avec les choses que je n'ai pas encore, ces expériences que je n'ai pas encore vécues. Je demande à Dieu de me donner la force pour pouvoir les surmonter dans l'avenir. ஓகே, சரி, நம்ம விட்டு இன்னைக்கு நான் போன மாதிரி சொன்னேன், அந்த போன மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணது பாடுகள். La dernière fois, j'ai plus focalisé sur les tribulations et les épreuves. எல்லாரும் பாடுகளை போகணும், அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பினேன். நான் நடந்த சம்பவத்திலே சோர்ந்து போகக்கூடாது, எல்லாரும் பாடுகளுக்கு போகணும், ஆனால் எல்லாருக்கும் மிகப்பெரிய பாடுகள் கூட போகணும்னு கர்த்தர் நியமிச்சு வைக்கல. Je vous ai expliqué que tout le monde devait traverser des épreuves, mais je n'ai pas dit que tout le monde allait traverser des épreuves aussi douloureuses suite à ce qui s'est passé. ஆகவே ஆரம்ப விசுவாசியார்களும் முதிர்ந்த விசுவாசியார்களும் பயப்பட தேவையில்லை. Que vous soyez des personnes qui sont là depuis peu de temps ou qui sont là depuis très longtemps, vous n'avez pas besoin d'avoir peur. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட மாட்டார். Parce que le Seigneur ne va pas vous tenter au-delà de votre force.
அவர் மிகாவேலையோ அல்லது காபிரியேலையோ உனக்கு என்னென்ன பாடுகள் உண்டாய் போகணும்னு தீர்மானிக்க விடல. அவர் தன்னை கையிலேயே அதை எடுத்து தீர்மானிக்கிறார். Il n'a pas dit à l'ange Michel ou à l'ange Gabriel de vous donner de telles tribulations. C'est Dieu seulement connaît vos épreuves et vos tribulations. Il les a entre ses mains. இப்ப சில பேர் ஆச்சரியமா இருக்கும், ஏன் இந்த ஒரு இழப்புல என்னத்தை தான் நன்மை கொண்டு வர முடியும்? Et vous pouvez vous demander sur cette perte quels sont les bienfaits que le Seigneur pourrait nous apporter. நான் போன சொன்னேன், நான் படிக்க ஆசைப்படுறேன், இந்த கண்ணுல படிக்க முடியாத அளவுக்கு செஞ்சு ஆண்டவர் என்ன நன்மை கொண்டு வர போறாரு? Moi je suis quelqu'un qui aime beaucoup lire, mais comme j'ai rencontré des problèmes au niveau de mes yeux, je me demande quels sont les bienfaits que le Seigneur pourrait m'apporter en m'enlevant quelques pourcentages de ma vue. அவர் யோசனையிலே பெரியவர் தெரியாது. இந்த கண் இழந்தது நான் சொல்றேன், இந்த கண்ணில் இவ்வளவு பார்வை குறைந்தது நான் சொல்றேன். அது 100க்கு 100% அது நன்மைக்கு ஏதுவாழ்தான். எனக்கு 100க்கு 100 தெரியும். அது எப்படின்னு தெரியாது, பரலோக போக்கு அது விளக்கம் தெரியும். ஆனா நான் நம்புறேன். Le Seigneur, il est admirable en sagesse. Je sais que si j'ai perdu quelques pourcentages de ma vue, c'est pour quelque chose, c'est pour un bienfait que le Seigneur me les a enlevés. கவனிங்க, இப்போ உண்மைப்படி எனக்கு படிக்கிறது நல்ல உண்மைப்படி நல்லா கவனிங்க, என்ன சொல்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உண்மைப்படி எனக்கு கண்ணில் நல்ல பார்வை கொடுத்தா நான் இன்னும் படிப்பேன், இன்னும் நான் புத்தகங்களை படிப்பேன், பைபிள் அதிகமாக படிப்பேன், அப்ப நன்மை வரும். ஆனால் இது எப்படி இந்த கண் பார்வை இழக்க பண்ணி ஆண்டவர் நன்மை கொண்டு வர்றாங்க தெரியாது. ஆனால் யோசனையிலே ஆலோசனையிலே அவர் பெரியவர். Je sais que si j'avais une très bonne vue, je pourrais lire davantage de livres, je pourrais grandir dans les enseignements et grandir encore dans la vérité de Dieu. Mais avec ce qui m'est arrivé, avec la perte de ma vue, je ne sais pas quels sont les bienfaits que le Seigneur m'a apportés. Mais je sais que Dieu, il est admirable en sagesse, qu'il y a un bienfait dans ces choses-là. நான் நினைக்கிறேன் தேவன் சபையை கவனிங்க, சபையை பாடுகளூடாய் போக அனுமதிக்க போறாரு. ஏன்னு சொன்னால் அவர் இந்த டீச்சிங்கை கொடுக்கறதுக்கு காரணமே நான் சொல்றேன், அவர் ஒரு டீச்சிங் கொடுத்தா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள கொண்டு போவார் கட்டாயம். Je sais que le Seigneur va nous emmener davantage dans les épreuves et les tribulations. C'est parce que je pense qu'il veut nous enseigner, il veut donner un enseignement à cette église. Nous n'avons pas besoin d'avoir peur. நான் சொன்னேன், மிகாவேல் இல்ல செலக்ட் பண்றது, இயேசுவே செலக்ட் பண்றாரு என்ன கூடாது போறது. Ce n'est pas l'ange Michel qui va sélectionner nos tribulations et nos épreuves, mais c'est Dieu lui-même. ஆகவே திராணிக்கு மிஞ்சி விட மாட்டான். Il ne tentera pas au-delà de notre force. எங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். Nous avons l'impression que le Seigneur nous tente au-delà de notre force. நான் சொன்ன அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது நான் முறுமுறுத்தேன், திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் என்னை சோதிச்சிட்டாரு. Quand j'étais à l'hôpital, j'ai murmuré contre Dieu et j'ai dit à Dieu, tu m'as tenté au-delà de mes forces. ஆகவே பிறகு வெளியில வந்த பிறகு தான் தெரியும் கர்த்தர் என்னை அனுமதிச்சார். Mais par la suite, quand je suis sortie de l'hôpital, j'ai compris pourquoi le Seigneur m'a permis. இப்பயும் 100க்கு 100 ஏன் இந்த கண்ணில இப்படி செய்தார்னு எனக்கு சொல்ல தெரியாது. Je ne sais pas, je pourrais pas vous expliquer pourquoi est-ce que j'ai pas la vue à 100%. பரலோகம் போகும்போது கிளியரா தெரியும் ஏன் அதை அனுமதிச்சாரு. Mais je sais que quand j'irai au paradis, je comprendrai à 100% pourquoi le Seigneur m'a permis ces tribulations. நான் சொல்லிருக்கேன், நான் ஒருத்தன் சுகமில்லாமல் வந்தா அவனுக்கு ஜெபிக்கும் போது அவன் செத்துட்டாலும் பரவாயில்ல, விசுவாசத்தோட ஜெபிச்சான்னு பார்க்க போறேன். விசுவாசம் தான் முக்கியம். Pour moi, quand une personne vient me demander de faire une prière, il faut que cette personne ait la foi. நீ விசுவாசம் இல்லாட்டி பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நீ பொறுத்துக்கொள்ள மாட்டே. Parce que si vous n'avez pas la foi et que vous rencontrez des problèmes et des tribulations, vous n'aurez pas la force de les surmonter. ஆனால் திரும்ப அதான் வலியுறுத்த போறேன். திரும்ப வலியுறுத்துறேன், பரலோகத்தை குறித்த சரியான படம் உனக்குள் இருக்குமா இருந்தால் மூளையிலையும் இதயத்திலையும் நீ தயாராகிடுவ பிரச்சனையை சந்திக்க, எந்த பிரச்சனை சந்திக்க நீ தயார். ஆனால் மூளையிலையும் இதயத்தை இருக்கும். J'insiste et je vous répète encore et encore, il faut que dans votre tête, dans votre cœur, vous ayez cette connaissance concernant la gloire à venir pour pouvoir surmonter les tribulations. Il faut que vous connaissiez cette vérité. ஓகே, இப்போ நான் அந்த போன முறை அந்த பாடுகள் உண்டாய் போறதை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசினேன். La dernière fois, j'ai insisté sur le fait qu'il fallait traverser des épreuves et des tribulations. இன்றைக்கு பரலோக அந்த மகிமையை அந்த ஒரு நம்பிக்கை நீ வைத்தால் தான் ஓட முடியும். Aujourd'hui, je vous ai expliqué qu'il faut avoir confiance dans le ciel, il faut mettre confiance sur le paradis, sur la gloire à venir. Ainsi, nous pouvons courir. Nous allons lire quelques versets, ensuite je vais vous expliquer. Nous allons prendre 1 Corinthiens, chapitre 15, verset 19. Nous allons lire 4 versets, soyez attentifs. 1 Corinthiens 15, verset
19. Si c'est dans cette vie seulement que nous espérons en Christ, nous sommes les plus malheureux de tous les hommes. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் இதெல்லாம் வாசிங்க சொல்லுங்க. அந்த முதல் சொல்ல மட்டும் வாசிங்க எல்லாரும். அழுத்தி வாசிங்க, அழுத்தி வாசிங்க. அழுத்தி வாசிங்க வசனத்தை. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். சொல்லி இருக்கிறேன். La dernière fois, je l'ai déjà expliqué. இந்த உலகத்திலே நமக்கு தேவையானதை தேவன் தருவார். அதுல எந்த சந்தேகப்படாத. Le Seigneur va nous donner toutes choses dont nous avons besoin qui sont nécessaires dans cette vie sur la terre. தேவராஜ்யத்தை நீதியை தேடும்போது உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்படும். Lorsque vous cherchez premièrement le royaume et la justice de Dieu, tout vous sera accordé. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நிறைவாக்கி தருவேன். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி தருவேன். Et toutes les manques le Seigneur vous les rendra. இப்ப அவர் சொல்றது இம்மைக்கு மாத்திரம். அப்ப நீ மறுமையையும் பார்த்துட்டு இம்மைக்கு தேவையான பார்க்கறது தவறுன்னு ஆண்டவர் சொல்லல. Le Seigneur ne dit pas que c'est une erreur de penser seulement à cette vie et également de penser à la vie à venir. இன்னைக்கு சபையில अनेகர் இம்மைக்கு மாத்திரம் கார், பங்களா, காசு, வேலை அப்படி இது எல்லாத்தையும் யோசிச்சு வாழ்கிறோம். அந்த மறுமையை ஊறுகாவை தொட்டது போல மறுமையை பற்றி ஊறுகாவை தொட்டது தொட்டுட்டு போறோம். அதான் நான் பிள்ளைங்கிறேன். Mais le problème aujourd'hui, c'est que nous pensons seulement à la vie que nous allons mener sur cette terre, d'avoir une voiture, d'avoir une maison, une villa, etc. Et nous n'allons pas au-delà de cela. Nous n'allons pas chercher ce qui est à venir dans le monde. நான் திரும்ப சொல்றேன், நாம குறைவுள்ளவர்களாய் வாழ்ந்தால் ஏதோ தேவனுக்கு நான் உண்மையை வாழவில்லை. Si nous avons des manques dans notre vie, c'est que nous ne sommes pas fidèles devant Dieu. ஏன்னா அவர் சொல்றார் குறைவுகளை நிறைவாக்கி தருவேன் சொல்றார் தானே. Parce que le Seigneur dit clairement dans la Bible qu'il va résoudre tous nos manques. ஆகவே ஆனா பிரதான நோக்கம் என்னவா இருக்கணும்? நான் மரிச்சு பரலோகம் போயிடணும்ப்பா. Mais le but ultime, c'est de mourir et d'aller au paradis. இங்கே இருக்கு மட்டும் உயிர் வாழ எங்களுக்கு உடுக்க, சாப்பிட, இருக்க ஒரு இடம் கிடைச்சா போதும்பா. Pour moi, le temps que je vis, j'ai besoin d'un endroit pour dormir, j'ai besoin de manger, d'avoir des vêtements. Tout cela me suffit. எனக்கு தெரியும், நீங்க இவ்வளவு காலம் கேட்ட சத்தியத்தை தலைகரா மாத்தி தான் பேசுறேன். நீங்க அநேகமா 20 வருஷமா கேட்ட சத்தியத்தை. Toutes les prêches que vous avez entendues pendant ces 20 ans, je sais que je suis en train de vous les enseigner, mais de manière tout à l'envers. இருதயத்திலே அடுத்த உலகத்தை குறித்த ஒரு சரியான பார்வை இல்லைன்னு சொன்னால் நான் சொல்றேன், இந்த உலகத்தை நம்ம வாழறது ரொம்ப கடினம். Si vous n'avez pas une très bonne vision du paradis, du ciel, alors il est inutile de vivre dans ce monde. அதனே லேசான உபத்திரம். ஏன்னா இனி வருகிற கனமையை ஒப்பிடும் பொழுது இது லேசான உபத்திரமே இல்ல, இது பிரச்சனையே இல்ல. Lorsque vous comparez les souffrances que nous allons subir dans ce monde par rapport à la gloire à venir, nous allons prendre et considérer toutes ces épreuves et ces difficultés avec une facilité. நான் இன்னைக்கு உங்களுடைய பார்வையை சற்று திருப்பி பரலோகத்தை நோக்கி பார். J'aimerais aujourd'hui changer vos regards et les changer vers la direction du paradis. பரலோகத்துக்கு கொண்டு போகத்தா பூலோகத்துக்கு இயேசு இறங்கி வந்தார். அந்த பூலோகத்தை நல்லா வாழ அல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போ. C'est pour nous emmener au paradis que le Seigneur est descendu sur la terre. C'est pour pouvoir nous emmener vers le ciel. இந்த பரலோகத்தை குறிச்ச படம் உனக்குள்ள எப்படி வரும்னா, வேதத்தினூடாக வாசி பரலோகத்தை குறித்து என்ன எழுதி இருக்குது, பிறகு மெடிடேட் பண்ணு பரிசுத்தாத்மையோடு கூட. அப்ப அது இந்த பூலோகத்தை விட பரலோகம் உண்மைன்னு உனக்கு தெரியப்படும். Pour pouvoir avoir une bonne image concernant le paradis, il va falloir que vous lisez correctement ce qui est inscrit dans la Bible et que vous la méditez, que vous apprenez cette vérité. Ainsi alors vous allez avoir une très bonne image du paradis et du ciel. அப்ப பரலோகத்தை குறித்து நீ படிக்காட்டி எப்படி பரலோகத்தை குறித்து அறிய போற? Si vous n'enseignez pas et que vous apprenez pas les choses concernant le paradis, alors comment est-ce que vous allez aller au paradis? அது படிச்சாலும் அது மூளைக்கு வரும். பிறகு நீ அதை தியானம் பண்ணி ஜெபத்திலேயோ அல்லது நீ தியானம் பண்ற நேரத்திலே அதை நீ யோசிக்கும் பொழுதுதான் அது மெல்ல மெல்ல இதயத்துக்கு வரும். Lorsque vous allez lire ces choses concernant le paradis, vous devez également prier et méditer afin que ces choses que vous avez apprises dans l'intelligence arrivent au cœur. அதுக்கு பிறகு உன்னை அறியாமலே இந்த உலகத்தை விட அந்த உலகம் தான் உண்மைன்னு உன்னை இதே சொல்லும். Et d'une manière inconsciente, vous allez commencer à réaliser que le monde à venir est plus glorieux et plus important que la vie qu'on mène sur cette terre. அப்படி இல்லனா நீ என்ன கிறிஸ்தவனப்பா?
Si vous n'agissez pas ainsi, pourquoi est-ce qu'aujourd'hui vous êtes chrétien? ஆண்டவர் அங்க கொண்டு போத்தானே பூலோகத்துக்கு வந்தாரு. C'est pour vous emmener là-bas qu'il est venu sur la terre. இந்த பூலோகத்தை நல்லா இருக்கிறதுக்கு வந்தாரு. Est-ce qu'il vous a donné une vie sur la terre pour que vous viviez une vie joyeuse? ஓகே. இப்ப அதுலயே 31 34. Nous allons lire le verset கவனமா கேளுங்க இந்த வசனங்களை. 31 34. Verset 31 au verset 34. Chaque jour, je suis exposé à la mort. Je l'atteste, frère, par la gloire dont vous faites pour moi le sujet en Jésus-Christ notre Seigneur. Si c'est dans des vues humaines que j'ai combattu contre les bêtes à Éphèse, quel avantage m'en revient-il si les morts ne ressuscitent pas, mangeant et buvant, car demain nous mourrons. Ne vous y trompez pas, les mauvaises compagnies corrompent les bonnes mœurs. Revenez à vous-même comme il est convenable et ne péchez point, car quelqu'un ne connaît pas Dieu. Je le dis à votre honte. நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இதை என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்துக்காக நீ வாழ்றதுக்கு புசிப்போம் குடிப்போம் சாவோம்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உலகத்துக்காக நான் நல்லா வாழுவோம், அதுதான் சொல்ல வருது. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். என்ன மோசம் போகாதிருங்கள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அங்க ஒரு குரூப் எங்க புரிந்தில. Pourquoi il est écrit que nous mourrons? Parce qu'il y avait un groupe à Éphèse. என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த உலகம் ஒன்று இல்ல. Il disait qu'il n'y avait pas d'autre monde. உயிர்த்தெழுதல்னா நாங்க மறுபடி பிறந்தோம், அதுதான் உயிர்த்தெழுதல். Qu'est-ce que la résurrection? C'est le fait de renaître à nouveau. அப்ப அவங்க என்ன போதிக்கறாங்க? Alors qu'est-ce qu'ils étaient en train d'enseigner? இந்த உலகத்துல தான் அனுபவிக்கணும். Que nous allons seulement obtenir et profiter du monde actuel. அடுத்த உலகமே ஒன்று இல்ல. Et qu'il n'y a pas d'un autre monde. அதுதான் பவுல் எதிர்த்து பேசுறார். Et c'est pour ça que Paul est contre cet enseignement. பாருங்க சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாத நீதி குறித்து கொண்டு தெரிந்த புத்தகங்கள் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாம. அப்ப தேவனை பற்றினா தேவன் சொல்லி இருக்கிறார் அடுத்த ஒரு உலகம் இருக்குன்னு, இவங்க அதை பற்றி அவர் அறிவில்லாம பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Et c'est pour ça que Paul dit quelques-uns ne connaissent pas Dieu. Pourquoi? Parce que Dieu a dit qu'il y avait un autre monde, mais ces personnes-là n'avaient pas de connaissance concernant cet autre monde. அப்ப பவுல் சொல்றான், இப்ப இந்த உலகத்து அடுத்த உலகம் ஒன்று இல்லைன்னா சரி, இந்த உலகத்தை நல்லா புசிச்சு குடிச்சு வீடு வாங்கி எல்லாம் செய்யலாம். S'il n'y avait pas un autre monde, alors certainement dans ce monde nous allons profiter, nous allons boire, nous allons manger. இப்ப பவுல் ரொம்ப பாடுபடுறான். Mais on voit que Paul rencontre des difficultés. அப்ப அடுத்த உலகம் இல்லாட்டி, alors s'il n'y avait pas un autre monde, ஏன் பவுல் பாடுபடணும்? pourquoi Paul devait souffrir? சொன்னது போல் புசிப்போம் குடிப்போம் கொண்டாடுவோம் சொல்லலாம் தானே. De la même manière qu'il a dit nous allons boire, manger et faire des fêtes. இல்ல. Non, ce n'est pas ainsi. நாம் அடுத்த உலகத்துக்கு தான் வாழ்கிறோம். Mais nous vivons ici pour aller dans l'autre monde. அந்த உலகத்தோட ஒப்பிடும்போது இது ஒண்ணுமே இல்ல. Et quand nous comparons l'autre monde avec le monde actuel, ce n'est rien du tout. என்னை பொறுத்தமட்டில் 100 இல்லாட்டியும் நான் அடுத்த உலகத்துக்கு கவலைப்படுற அளவுக்கு இந்த உலகத்தை நான் கவலைப்படல. Je sais que je suis pas très inquiet concernant ce monde. இந்த உலகத்தை எதை இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த உலகத்துக்கு போய் சேர்ந்துடணும். Peu importe ce qui arrive dans ce monde, tout ce que je veux c'est atteindre l'autre monde. இப்போ அடுத்து பாப்போம். Nous allons voir la suite. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல Philippiens chapitre 3. 18 தொடக்கம் 21. Nous allons lire du verset 18 au verset 21. Car il en est plusieurs qui marchent en ennemis de la croix de Christ. Je vous en ai souvent parlé et j'en parle maintenant encore en pleurant. Leur fin sera la perdition. Ils ont pour Dieu leur ventre. Ils mettent leur gloire dans ce qui fait leur honte. Ils ne pensent qu'aux choses de la terre. Mais notre cité à nous est dans les cieux, d'où nous attendons comme sauveur le Seigneur Jésus-Christ, qui transformera le corps de notre humiliation en le rendant semblable au corps de sa gloire, par le pouvoir qu'il a de s'assujettir toutes choses. ஏனெனில்
அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அப்படி சொன்னா அவனுடைய தேவ வயிறுனா இந்த உலகத்துக்கு அவங்க வாழ்றாங்க. Ça veut dire ils ont pour Dieu leur ventre, c'est parce qu'ils vivent seulement pour cette terre. அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகளையே இங்கே எப்படி வாழ்வது? சபையில அநேகம் நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். இந்த பூமியில எப்படி நல்லா வாழணும். அப்ப நான் திரும்ப சொல்ற பிள்ளையா விளையாடுறாங்க. அதாவது நாம தேவைகள் சந்திக்கப்பட்டு வாழுறது சரி, ஆனால் நம்ம அநேக அதிமிஞ்சி இந்த உலகத்திலே தேவைகளை நம்ம சந்திக்க பார்க்கணும். Ils ne pensent qu'aux choses de la terre. Pourquoi? Parce que ces personnes pensaient seulement aux choses qui est sur cette terre. De la même manière que certaines personnes dans l'église, ils pensent à vivre seulement pour les choses qui sont sur la terre. சரி பாத்தீங்க, நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மறுரூபப்படுத்தினா அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில நீ நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதற்கும் மேலான சமாதானமும் சந்தோஷமும் தேவனை குறித்த அறிவும் பெறும். Et par-delà, lorsque le Seigneur il aura transformé notre corps, alors nous aurons avoir une joie et une paix glorieuse. ரெண்டு மூணு இடத்தை காண்பிச்சே, அதாவது இந்த உலகத்துக்கல்ல நம்ம அடுத்த உலகத்துக்காக தான் வாழணும். Et je vous ai expliqué par rapport à vous me démontrant par des versets qu'il ne faut pas vivre seulement pour cette terre mais pour le monde à venir. இன்னும் எடுத்து பாருங்க, யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons prendre le livre de Jean 6:26-27. Chapitre 6 versets 26 et 27. யோவான் 6:26-27. Jésus leur répondit, en vérité, je vous le dis, vous me chercherez non parce que vous avez vu des miracles, mais parce que vous avez mangé des pains et que vous avez été rassasiés. Travaillez non pour la nourriture qui périt, mais pour celle qui subsiste pour la vie éternelle et que le Fils de l'homme vous donnera, car c'est lui que le Père, que Dieu a marqué de son sceau. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். திருப்பி இதே எல்லா சனமும் இந்த உலகத்துல எப்படி சாப்பிடுறது, எப்படி புசிக்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி வீடு வாங்குறது, எப்படி இருக்கு, அந்த நோக்கத்தோடையே தான் யூதர்களும் இயேசு நோக்கி வந்தாங்க. இன்னைக்கு அநேக சபையில் இருக்க மக்களும் அதனால அதை தேடித்தான் வந்தாங்க. ஆரம்ப விசுவாசி அப்படி வார்த்தை தவறல்ல, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் நினைக்கிற தவறல்ல. நாம இந்த உலகத்துக்காகத்தான் நாம் அதிகமாய் இயேசுவை தேடி இருக்கோம். De la même manière, les Juifs à l'époque pensaient qu'il fallait seulement vivre une vie sur la terre, qu'ils étaient là pour boire, pour manger, pour faire la fête, etc. Ainsi, aujourd'hui, dans les églises, la plupart des chrétiens qui viennent dans l'église, ils pensent qu'à cela. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்பம் புசித்துனா அதாவது இந்த உலகத்துக்குரிய காரணம். இந்த உலகத்துல நான் பெரியவனா இருக்கணும், எனக்கு பதவி கிடைக்கணும், எனக்கு பட்டம் கிடைக்கணும், எனக்கு வீடு நல்லா பெருசா இருக்கணும், எனக்கு அந்த எண்ணத்தோட கூட தான் நாம கிறிஸ்து அன்னைக்கு வந்திருக்கோம். ஆரம்பத்தில் வந்தா தவறல்ல, தவறல்ல, தொடர்ந்து அப்படி இருந்தால் மக்கள் நாங்கள் சபிக்கப்பட்டவர் நான் சொல்லுவேன். C'est comme ça que les chrétiens viennent, les chrétiens s'approchent de Christ parce qu'ils ont tout ce qu'ils veulent, c'est avoir une bonne position, être riche et avoir de bons salaires dans ce monde. C'est pour cette raison qu'ils s'approchent de Christ. Je dis pas que c'est une erreur de penser à cela, mais continuellement, il ne faut pas venir seulement pour ces choses-là. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்தியுங்கள். அழிந்து போற போஜனம்னா இந்த உலகத்திலே நீ நல்லா இருக்கிறதுக்காக அல்ல, அடுத்த உலகத்துக்கு நீ போகணும். அதைத்தான் மெயினா நீ பார்க்கணும். Travailler non pour la nourriture qui périt, c'est pas seulement les choses que donne le monde, mais il faut que nous travaillions pour obtenir les choses du monde à venir. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இந்த சபையில் எத்தனை பேர் எனக்கு விளங்கல்ல, எத்தனை பேர் நீங்க அடுத்த உலகத்தை குறித்து வேதத்திலே வாசித்து அதை தியானித்து மகிழ்கிறீங்க. Combien de personnes parmi vous
dans l'église, vous avez étudié les choses concernant le monde à venir et que vous avez médité et que vous avez reçu une joie, une allégresse en lisant ces choses. எத்தனை பேர் நீங்க இந்த உலகத்திலே நான் என்னை பெரிய மனுஷனா ஆக்கள் பார்க்காட்டி பரவாயில்ல, நல்ல பெரிய ஒரு வீடு இல்லாட்டி எனக்கு பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு கார் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நான் தேவனோடு இருக்கிற உறவிலே சரியாக இருந்தா எனக்கு காணும் அப்படி எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம். Combien de personnes vous avez pensé ainsi en vous disant si je n'ai pas une bonne voiture ce n'est pas grave, si je n'ai pas une villa ou une maison ce n'est pas grave, si j'ai pas une haute position ce n'est pas grave, mais ce qui était important c'est de garder, de conserver une bonne relation avec Dieu. Combien de personnes vous avez pensé ainsi? எனக்கு எனக்கு ஒரு வீடு இருக்குது. Regardez, moi aujourd'hui j'ai une maison. வாடகைக்கு இருக்கிறேன். ஏதோ நீ நான் சொன்னேன் நீ காசு வாங்கி வீடு வச்சு வானாலும் அங்கே தான் அதில் தான் இருக்க போகிறேன். நான் காசு வாடகை கொடுத்துருந்தாலும் வீட்டில் தான் இருக்க போகிறோம். Aujourd'hui moi j'ai une maison et je ne suis pas propriétaire, je loue. C'est la même chose que je loue la maison et que je donne de l'argent, ou que vous achetez la maison et que vous donnez de l'argent, c'est la même chose. உங்களோட தகுதிப்படி நீங்கள் வீடு வாங்குறது நான் தவறு சொல்ல மாட்டேன். அது நான் தவறு சொல்லுவேன். Par rapport à votre position, ce n'est pas une faute ou une erreur d'acheter une maison. அது அவனவனுக்கு தேவன் அனுமதித்தது. Et chacun recevra ce qu'il a travaillé. எனக்கு ஒரு கார் இருக்குது. Moi j'ai une voiture. சாப்பாட்டுக்கு குறைவில்லை. Je n'ai pas de manque pour ma nourriture. தசாப்பா போடவோ, je donne la dîme. காணிக்க போடவோ, que ce soit pour l'offrande, மனதுக்கு போடவோ, que ce soit pour le compassion, ஒரு அவசரத்துக்கு ஒருத்தனுக்கு காசு இல்லைன்னா ஒரு 50 ரூபாய் கொடுக்கவோ, pour donner de l'argent à autrui quand il est en difficulté. எனக்கு வசதி இருக்குது. J'ai les moyens. ஆகவே இதுக்கு மிஞ்சி என்ன வேணும்? Par-dessus cela, ce dont j'ai besoin. இப்போ நான் காசு ஆசைப்பட்டா சாந்திய வேலைக்கு தான் அனுப்பணும். Si j'ai besoin et que d'avoir de l'argent, je vais envoyer ma femme à travailler. அவன் எனக்கு அதான் நான் இதை உண்மையா சொல்ல முடியும். எனக்கு இந்த உலகத்தை விட அந்த உலகத்தை தான் அக்கறை இருக்கு. அதை நான் துணிஞ்சு சொல்ல முடியும். Et je peux vous le dire avec assurance que par rapport aux choses du monde, c'est le monde à venir qui est très important pour moi. நான் உண்மையா நம்புறேன் அந்த உலகம் அந்த அடுத்த உலகத்துல நான் உண்மையா நம்புறேன். இயேசு அனுபவமா பார்க்கலாம். இதை நான் மூளையில் இதயத்தை நம்புறேன். அவரோடு கூட வாழலாம். நான் அடிக்க சொல்றது போல பாவம் இல்லாத, என்ன சொல்றது, அலறுதல் இல்லாத, மரணம் இல்லாத, சாபம் இல்லாத, எப்பயுமே நிச்சய மகிழ்ச்சி அபிஷேகத்தோடு இருக்கிற ஒரு தேசத்துக்குள்ள நான் வாழ போறேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். Et je sais aujourd'hui, j'ai la certitude dans mon cœur que je vais aller dans le monde à venir et que je vais pouvoir regarder Dieu face à face, que je vais pouvoir vivre avec Jésus-Christ, que je vais pouvoir tous les jours le voir. இன்னைக்கு நான் சொல்ல வர்றது அதுதான். அந்த உலகத்தை குறித்த அறிவு பெருக பெருக இருதயத்திலே அது பெருக பெருக இந்த உலகத்தின் காரியங்கள் உன் கையை விட்டு விலகி போகும். Et plus je vais commencer à méditer sur les choses qui sont au paradis, sur le monde à venir, plus je vais commencer à grandir dans cette connaissance. Les choses que je vais voir dans le monde ne seront pas très grandes. அந்த உலகம் உனக்கு நிஜமாய் இதயத்திலே தோன்ற plus vous allez connaître et comprendre le paradis de plus en plus dans votre cœur. இங்க பாடுகள் பெரிய பிரச்சனையாய் தோன்றாது. Et toutes les tribulations, les épreuves que vous allez vivre sur cette terre sont très faciles. உனக்கு ஒரு வீடு பெரிய பிரச்சனையா இருக்காது. Et d'acheter une maison, ce n'est pas très difficile. கார் பெரிய பிரச்சனையா இருக்காது. La voiture, ce sera pas une chose difficile. காசு பெரிய பிரச்சனையா இருக்காது. L'argent, ce sera pas une chose difficile. ஆனா அந்த உலகம் நிஜமா தெரிஞ்சால்தான் நீ இந்த உலகத்தை கைவிடுவ. Si vous connaissez seulement la vérité concernant le monde à venir, alors vous allez considérer toutes les choses du monde avec facilité. நல்லா தெளிவா பார்க்கிறோம். அந்த போஜன் இந்த அதாவது போஜன் இந்த உலகத்தை குறித்து அதிகமா நீ பார்க்காதப்பா, அடுத்த உலகத்தை பார். Ne travaillez pas pour la nourriture qui est seulement sur cette terre, mais travaillez également pour la nourriture qui est à venir dans le monde. ரட்சகர் வரப்போறார், ஒரு நொடியில் உன்னம் மறுரூபப்படுத்த போறார். அதுக்கு பிறகு உனக்கு கவலைனா என்னன்னே விளங்காது. Le Rédempteur va venir, il va nous transformer et ensuite vous ne saurez pas ce qu'est la tristesse. உனக்கு பாவம்னா என்னன்னே விளங்காத அளவுக்கு மாத்த போறாரு. Il va vous transformer de manière à ce que vous ne savez plus qu'est-ce qu'est le péché. நீங்க ஆயிரத்துல கேட்டாலும் திரும்ப சொல்றேன், மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் அமைய போகுது. Je le répète encore que parmi les hommes la présence de Dieu va s'installer. அதிசயத்திலே அதிசயம். C'est un miracle par-dessus les miracles. தேவன் நம்மத்தில் உலாவி வர போகிறார். Le Seigneur va se mouver au-dessus de nous. ஆவியா இல்ல, மாம்சத்திலே தேவன் என் கண்கள் தேவனை காணும். Mais dans ma chair je vais voir Dieu. முகமுகமாய் காணும். Je vais pouvoir le voir face à face. சாபம் இல்லை. Il n'y a pas de malédiction. ஒன்றுமே இல்லை, மரணம் இல்லை. Il n'y a pas de mort. ஒன்றும் இல்லை. Il n'y a rien du tout. சந்தோஷம் தான் இருக்கும். Seulement la joie. அதை நீ உண்மையாக உணர்ந்தால் இந்த உலகத்துல எதைத்தான் விடுறதுக்கு நீ தயாராக மாட்ட. Toutes les choses, vous êtes prêts à abandonner tout ce qui est sur cette terre. பிறகு வாரேன், நாங்க
ஒரு சோதனைக்கு உட்படுத்தணும். எப்படின்னா, நீ உண்மையா நம்பினால் நான் சில காரியம் சொல்றேன், அது உன் வாழ்க்கை நடந்தா தான் நீ இதயத்தை நம்புற. இல்லைன்னா நீ இன்னும் சிலருக்கு மூலையிலேயே பரலோகம் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் இதயத்துக்கு வருதாங்கிறதுக்கு டெஸ்ட் பார்க்கறாங்க. Et la prochaine fois, je vais vous expliquer les épreuves et les tentations que vous allez pouvoir rencontrer, que vous allez lire et dont vous allez traverser. இன்னும் ஒரு வசனத்தை இந்த 4 வசனத்துக்கு கிட்ட போய் தியானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மகிமையான மறுரூபம் உண்டாகும். Et je vais vous expliquer également un autre verset. எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons prendre le livre Hébreu, 12ல chapitre 12, 15 தொடக்கம் 17. du verset 15 au verset 17. 15. Veillez à ce que nul ne se prive de la grâce de Dieu, à ce qu'aucune racine d'amertume poussant des rejetants ne produise du trouble et que plusieurs n'en soient affectés, à ce qu'il n'y ait ni impudité ni profane comme Esau, pour qu'un mets vendît son droit d'ânesse. Vous savez que plus tard, voulant obtenir la bénédiction, il fut rejeté, quoiqu'il la sollicité avec larmes, car son repentir ne put avoir aucun effet. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு நேர இந்த உலகத்துக்காக ஒரு நேர சாப்பாட்டுக்காக தன் அது மிகப்பெரிய சிரேஷ்ட புத்திர பாகம் இஸ்ரவேல் அதை விட்டு விட்டான். Et so, par exemple, juste pour une nourriture pour un mets, il a vendu son droit d'ânesse, quelque chose qui était précieux. நாங்கள் இத்தனை பேர் இந்த உலகத்தை நாங்கள் நேசித்து உலகத்தில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை இழக்க போறோமோ நமக்கு தெரியாது. Je sais pas combien de personnes parmi vous vous allez aimer le monde et profiter du monde et vous allez perdre la gloire à venir. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். நீங்க சில பேர் நீங்க நினைக்கலாம், அவன் 2வது தரம் ஆசீர்வாதத்தை தானே தன் தகப்பன்கிட்ட கேட்டாங்க. Et vous pouvez vous demander, la deuxième fois il est parti voir son père pour lui demander la bénédiction. ஆனால் இங்க சொல்லுது அவன் உண்மையா மனம் திரும்பல. Mais la Bible dit qu'il ne s'est pas réellement repenti. நீங்க பின்னால பார்த்தால் அந்த ஆதியாகமத்துல அவன் யாக்கோபை கொல்ல பார்க்கறான். Si vous voyez la suite dans Genèse, il voulait tuer Jacob. அவன் சொல்றேன், இந்த என்ன சொல்றது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க தொடர்ச்சியாய் கேட்டு நீங்க ரிஜெக்ட் பண்ணா ஒரு நேரம் வரும், நீங்க நினைச்சா கூட அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வர முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க, இதயத்தை கொண்டு வந்துருவாங்க. Si vous rejetez tout le temps les richesses et les bénédictions spirituelles que le Seigneur vous accorde, et le moment venu quand vous la demanderez, vous ne la recevrez plus. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு தெளிவா நாங்க பார்க்கிறோம், இந்த உலகத்துக்கு நாங்க வாழ்றோமா அடுத்த உலகத்துக்கு நாங்க எய்ம் பண்ண போறோம். Nous voyons très clairement, est-ce que nous vivons pour le monde actuel ou est-ce que nous nous préparons pour le monde à venir? நான் திரும்ப சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி அடுத்த உலகத்தை எய்ம் பண்ணுனா இந்த உலகத்துக்கு தேவையானதை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றான், நான் உங்களுக்கு தருவேன். Si vous espérez toutes les choses concernant le monde à venir, alors toutes les choses dont vous avez besoin, toutes les manques dans ce monde, le Seigneur va les satisfaire. ஆனா இந்த உலகத்தை நீ எய்ம் பண்ணுனா கர்த்தர் அதையும் இல்லாமாக்கி இதையும் இல்லாமாக்க முடியும். Mais si vous donnez beaucoup plus d'importance aux choses qui sont dans le monde actuel, alors le Seigneur va vous enlever non seulement la gloire à venir, mais également les choses du monde. இன்னைக்கு பாடுகள் சகிக்க முடியாத காரணம் இந்த உலகத்தின் மேலே நம்ம தொடர்ச்சியாக கண்ண வைக்க முடியாது. Pourquoi est-ce que nous n'arrivons plus à supporter les tribulations et les épreuves? Parce que nous avons un œil seulement sur le monde. நான் தெளிவா சொல்றேன், நானும் இன்னும் அந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு பரலோகத்தை குறித்து நான் பூலோகத்தை நினைக்கிறத விட பரலோகத்தை குறித்து கூடுதல் நினைக்கிறேன். Mais par rapport, je sais que moi par rapport à cette terre, je pense beaucoup plus au monde qui est à venir. ஆனா அந்த இதயத்தை எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சோதனைக்குள்ள போனா தான் தெரியும். Mais je sais pas à quel point est-ce que je suis fortifié concernant ces choses dans mon cœur, c'est lorsqu'il y aura des épreuves, des tribulations que j'en saurai. ஓரளவுக்காவது இதயத்தை இருக்குங்கிறது அசைக்க முடியாம நான் சொல்ல முடியும். Je sais que j'ai une certaine connaissance, une certaine vérité dans mon cœur qui peut pas être ébranlée. ஆகவே எந்த அளவு பிரச்சனை வரும்போது தாங்குங்கிறது தெரியாது. Mais je sais pas à quel point est-ce que je peux supporter les tribulations et les épreuves que je vais rencontrer dans ma vie. ஆனா அதை நான் விரும்புறேன். Mais j'aimerais y aller. நான் அனுபவிக்காதது மற்றவனுக்கு அடிச்சு பேச நான் விரும்புறேன்.
Mais j'ai pas envie de parler avec assurance des tribulations, des épreuves que moi je n'ai pas vécues dans ma vie pour quelqu'un d'autre. நான் சொன்னபோது நான் பயப்படல. Mais je n'ai pas crainte et j'ai pas de crainte ni de peur quand je parle ainsi. நாங்க என்ன சொன்னாலும் அவர் நான் என்னதான் இப்படி செய்யப்பட அப்படி சொன்னா அவருக்கு என்ன திராணி தெரியும். Le Seigneur connaît mes capacités, même si je vais devoir aller vers des épreuves et des அந்த tribulations. திராணிக்கு மேல நானே சத்தம் போட்டாலும் விட மாட்டாராம். Et je sais que même si je pleure et je crie, le Seigneur ne m'autorisera pas à aller au-delà de mes capacités. ஆனா அதை இப்ப நான் சபைக்கு அதை பலமா சொல்லணும்னு சொன்னால் இன்னும் பலமா சொல்லணும்னு சொன்னால் இதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த பாட்டை பத்தி பேசுனது இல்ல சொன்னா நான் அதை கூட போயிருக்கிறேன். ஆனா இன்னும் சில காரியங்கள் நான் அனுபவிக்க கூடும். Je viens seulement de parler des tribulations et des épreuves concernant. Je viens seulement de parler de ces enseignements, de ces tribulations et des épreuves. Je n'ai pas encore été, je ne suis pas encore passé par là, mais je sais que je vais devoir passer par là. Ok. கண்களை மூடி கொஞ்சம் யோசிங்க. Nous allons fermer les yeux et réfléchir sur ces sujets. எந்த உலகத்துக்காக நீங்க வாழ்றீங்க? Pour quel monde est-ce que vous vivez actuellement? நான் கேட்கிறேன் பைபிளை படிச்சு நான் அடுத்த உலகத்தை குறித்து கொஞ்சம் பைபிள் வசனங்கள் நான் கொண்டு வருவேன். Et la prochaine fois, je vais vous parler du monde à venir, du paradis, avec des paroles qui sont écrites dans la Bible. அதுக்கு முன்பாக நீங்க யோசிச்சு பாருங்க. Mais avant cela, vous réfléchissez. எந்த அளவு நீங்க அடுத்த உலகத்தை குறிச்ச தியானத்தோடு வாழ்றீங்க? Et vous, à quel niveau, à quel point est-ce que vous avez une connaissance concernant le monde à venir? வேதம் தெளிவா சொல்லுது இது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டது. La Bible dit très clairement que la terre est mise en face de du feu ardent. நீதி வாசம் பண்ணுகிற புதிய வானமும் புதிய பூமியும் தோன்ற போகிறது. Qu'un monde où la justice régnera va s'apparaître. நான் சொன்னேன் மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் அமைக்கப்பட போகுது. On va voir que la présence s'installera parmi les hommes. கண்ணீர் இல்ல. Il n'y a pas de larmes. கவலை இல்ல. Il n'y a pas de tristesse. பாவம் செய்ய முடியாது. On ne peut pas faire de péché. மரணம் இல்ல. Il n'y a pas la mort. நித்திய மகிழ்ச்சி இருக்கும். Il y aura une joie éternelle. இனி ஒரு சாபமும் இருக்காது. Aucune malédiction. இத சுருக்கமா சொன்னா கண் காணவில்லை காது கேட்கவில்லை அந்த பரலோகத்தை குறித்து இருதயத்திலே தோன்றவும் இல்லை. Si pour vous le dire de manière plus claire, les oreilles n'ont pas entendu, les yeux n'ont pas entendu et le cœur ne l'a pas encore vu. நான் சொல்றேன் நீ இன்றைக்கு நானும் நீயும் பரலோகத்தை குறித்து எண்ணுறதை விட முடிவில்லாத சந்தோஷம் தான் அங்க இருக்கும். அதான் பரலோகத்துல. Par rapport à ce que vous imaginez dans votre cœur, il y aura une joie éternelle au paradis. படைத்த தெய்வம் எங்களோடு கூட இருக்கு. இதை விட ஏதாவது தேவையா உனக்கு பரலோகத்துல? Dieu créateur est avec nous, sera avec nous. De quoi vous avez besoin de plus? வானாதி வானம் கொள்ள முடியாத தேவாதி தேவன் நம்மோடு கூட இருப்ப இதை விட உனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்கிறேன். La terre ne peut même pas sonder le Dieu, il est tout puissant. Ce Dieu va habiter parmi nous. இந்த உலகத்தை பாடுபட்டா தான் என்ன? Nous allons le voir si seulement nous traversons des tribulations. அங்க போற நிச்சயம் இருந்தால் நான் சொல்றேன் அந்த நான் அடுத்த காட்டுறேன் பரலோகத்தை குறித்த படம் சரியாய் இதயத்தில் இருக்குமா இருந்தால் பாடுகளுக்கு நாம தயாராகிடுவோம். Si vous avez une très bonne image du monde à venir du paradis, alors vous serez prêts à aller vers les tribulations et les épreuves. கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன் என்ன சேர்த்தா சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடுபடுறதுக்கு தயாராகிடணும். Il faut que nous soyons prêts à affronter petit à petit les tribulations et les épreuves. இந்த போன முறை பிரசங்கம் இந்த பிரசங்கத்தை அனுப்புறதுக்கு காரணம் நமக்கு கொஞ்சம் பாடுகளை அனுமதிக்க தான் போறாங்க. Pourquoi est-ce que nous avons entendu cet enseignement aujourd'hui et la semaine dernière? C'est parce que nous allons aller vers ces tribulations et ces épreuves. நாங்க பாடுகள் போய் வந்தா தான் அபிஷேகத்தை நிரம்புவோம். Nous pouvons obtenir l'onction de Dieu si seulement nous traversons ces épreuves. அப்பதான் நாங்க अनेक ஜனங்களை வாழ வைக்க முடியும். C'est ainsi que nous pouvons faire vivre beaucoup de personnes. போய் பாருங்க புறஜாதி மக்கள் எவ்வளவு பேர் இருளே இருக்கிறாங்க. Regardez les étrangers, il y a tellement d'étrangers qui sont dans les ténèbres. பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. Qui sont emprisonnés, qui sont enchaînés par le diable. நாம விடுவிக்க Ils அழைக்கப்பட்டிருக்கிறோம். sont appelés à les délivrer. ஆகவே சில காரியத்துக்குள்ள போய் தான் ஆகணும். C'est pourquoi nous devons aller dans certaines choses. அப்ப நான் சொன்ன அந்த 4 பகுதியை வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. J'aimerais que vous lisiez les 4 parties sur lesquelles nous avons étudié aujourd'hui. நீ புசிப்போம் குடிப்போம் சாவோடு இருக்கிறாயா? Est-ce que vous êtes aujourd'hui présent en vous disant que vous allez juste seulement boire et manger et mourir? இல்லாட்டி பாடுகள் வரட்டும் அதனூடாக நான் பாடுபட்டு வெளியில வந்து अनेक ஜனங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாயா? Est-ce que vous pensez que les épreuves et les tribulations vont arriver ainsi je vais pouvoir faire vivre les autres? Est-ce que vous pensez ainsi?
இந்த அழிந்து போற இந்த உலகத்துக்காய் போஜனத்துக்காய் நிற்கிறாயா அல்லது அடுத்த உலகத்தை குறித்த சரியான படம் உனக்கு இருக்கிறதா? Est-ce que vous êtes là pour la nourriture et les bienfaits qui y a à venir dans le monde, ou est-ce que vous êtes prêt pour l'image et que vous avez une bonne image du monde à venir? உண்மையா இதயத்திலே பரலோகம் உண்டுன்னு நம்புறாயா? Est-ce que vous croyez, que vous avez la foi en vous que un paradis, un monde à venir existe? இந்த பரலோகம் இந்த பூமிக்கு வரப்போகுது. நீதி வாசம் பண்ணுகிற புதிய பூமியில பரலோகம் வந்து நாங்க எல்லாரும் அங்க சமாதானமா சந்தோஷமா வாழ போறோம். நம்புறாயா நீ? Est-ce que vous croyez aujourd'hui que le paradis va venir sur la terre, va s'installer avec justice et que la présence de Dieu va habiter parmi les hommes? Est-ce que vous y croyez? Est-ce que vous avez foi en cela? நித்திய காலமாய், அதாவது முடிவில்லாத காலமாய் தேவனோடு கூட சந்தோஷமாய் வாழ போகிறோம். நீ அதை நம்புறாயா இதயத்துல? Est-ce que vous croyez dans votre cœur que pendant une éternité vous allez vivre joyeusement avec Dieu? அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல நீ பலமா வாழ முடியாது. Si vous ne pensez pas ainsi, alors vous ne pouvez pas vivre avec assurance, avec force. அந்த உலகம் நிஜமா வரும்போது இந்த உலகத்துல பாடுகளை சகிக்க நாங்க பலமாகிடுவோம். Si vous savez que le monde va arriver bientôt, alors vous serez prêt à supporter toutes les tribulations et les épreuves. நான் தெளிவா சொல்றேன், புதிய ஜனமா இருந்தாலும் பழைய ஜனமா இருந்தாலும் நாங்க இந்த உலகத்திலே நீ நல்லா இருக்கிறது எப்படி கற்றுக் கொடுக்க வரல, அடுத்த உலகத்துக்கு நீ போறதுக்கு ஒரு வழியை நாங்க பேசுறோம். Que vous soyez des personnes nouvelles ou anciennes, je ne suis pas en train de vous enseigner comment bien vivre sur cette terre, mais comment vous préparer pour le monde à venir. திரும்ப சொல்றேன், பிள்ளையார்களே கொள்ளாத கிறிஸ்தவன், நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தால் சமாதானமா வாழுவ, சந்தோஷமாய் வாழுவ, பரிசுத்தமாய் வாழுவ, உன் தேவைகள் எல்லாம் நன்மைகள் உனக்கு நிறைவாய் இருக்கும், அதோடு கூட பாடுகளும் இருக்கும், அவ்வளவுதான். Si tu es un vrai chrétien, tu sais que tu vas avoir la foi dans ton cœur, tu vas avoir la joie, que le Seigneur va t'accorder des bienfaits, des bonnes choses, mais tu sais également que tu vas devoir passer par des tribulations et des épreuves. நான் சொன்னேன், தேவனை தேடினா எல்லாம் கிடைக்கும், நீ மெய் தேவனை தேடாட்டி ஒன்னும் உனக்கு கிடைக்காது, பரலோகமும் கிடைக்காது. இந்த உலகத்திலையும் பிசாசு உன்னை போட்டு சுலகத்தை பிடிச்ச மாதிரி பிடிச்சிருவான். Je sais, je vais déjà répéter, si vous cherchez les choses à venir et que vous ne cherchez pas les choses du monde, alors vous allez aller vers le monde à venir. Même si l'ennemi va vous attaquer, va vous apporter beaucoup de tribulations dans le monde, vous serez fort. எதை நீ தெரிந்து கொள்ள போற? Quelle chose est-ce que vous allez choisir? இந்த உலகத்தை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ முடியாம அடுத்த உலகத்துக்கு போகாம விட போறியா? Est-ce que vous allez choisir les choses du monde qui est dans le monde actuel et vous pensez que vous pouvez aller au paradis? அல்லது அந்த உலகத்தை தேடி இந்த உலகத்திலே தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு பாடுகளோடு கூட தேவையெல்லாம் சந்திக்கப்படுறத நீ விரும்புகிறாய்? Ou est-ce que vous voulez choisir les choses et des choses qui sont à venir du monde et supporter les tribulations et les épreuves dans ce monde pour pouvoir les atteindre? சிலர் பாருங்க, எப்பயுமே அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருப்பான். Certaines personnes se vantent tout le temps. பரிசுத்தமா வாழ விருப்பம் இல்லை. Il ne veut pas vivre saintement. இந்த உலகத்துல நல்லா இருக்கணும். Il veut être bien dans ce monde. நாலு பேர் ரெண்டு பத்தி புகழணும். Il veut se vanter tout le temps de lui-même. எப்ப பாரு எதை எடுத்தாலும் இந்த உலகத்துல இப்படி சாப்பிடுறது, Comment manger dans ce monde? எப்பயும் சிந்தனை ஒரு வீடு கட்டுவாங்க, வீடு கட்டுற பிரச்சனை இல்லை, அந்த வீடு கட்டுவோம், அதுதான் சிந்தனை. Ses pensées sont tout le temps acheter un terrain et construire une maison. நல்ல பணக்காரனா இருக்கணும். Je veux être riche. ரெண்டு மூணு வேலைக்கு போகணும். Je veux aller et faire 2-3 travaux. இதுதான் சிந்தனை. Ses pensées sont dirigées seulement sur ces choses. இதத்தான் யாரு பிலிப்பியர் 3 சொல்லுது, பூமிக்கு அடுத்த வழியை சிந்திக்கிறாங்க. C'est pour ça que dans Philippiens il est dit qu'ils sont en train de penser concernant les choses qui sont dans le monde. பூமிக்கு சிந்திக்க தவறல்ல, பூமிக்கு அடுத்தவைகளை அதையே சிந்திக்கிறோம் நாங்க. Mais ce n'est pas une erreur de penser aux choses du monde, mais nous sommes en train de penser seulement à ces choses-là. எங்கட என்னமெல்லாம் எப்படி இந்த உலகத்துல நல்லா இருக்கிறதுனா, nos pensées c'est comment vivre une bonne vie sur la terre. பரலோகத்தை ஊர்வமா தொட்டு கொள்வோம். Et nous flirtons au niveau au paradis. Nous n'allons pas au-delà. நான் சொல்றேன், பரலோகத்தை நாங்க அனுபவிக்கணும், இந்த உலகத்தை ஊர்வமா தொட்டுட்டு போய் கொண்டே இருக்கோம். Il faut que nous vivons. Il faut pas que nous pensions qu'il faut seulement vivre pour ce monde-là. இந்த அழிந்து போற அக்கினிக்கரைக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை நீ நம்பாத, நாடாத. Il ne faut pas avoir confiance, il ne faut pas chercher ce monde-là car il est mis en face du feu. அவெல்லாம் நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே பரலோகத்தை குறிச்ச ஒரு படம் எனக்கு வரட்டும், அந்த தரிசனம் எனக்கு வரட்டும், அந்த எண்ணம் எனக்கு வரட்டும், என் இதயத்திலே பூலோகம் விட பரலோகம் தான் நிஜமானதுங்கிற ஒரு படத்தை எனக்கு போடுங்க ஆண்டவரே. Il faut que vous priez tous à la maison en rentrant, en demandant à Dieu de vous donner une image concernant le paradis, pour que Dieu puisse vous donner une très bonne révélation concernant le paradis, que vous méditez davantage concernant ce sujet.
சொல்லுங்க. Nous allons prier. Rikama rabalaba kuramalaba shirama. Ribadarama kurabalaba sharama. Rikabadarabalaba kurubulubu shirama. Ribadaramalaba karabalaba shirama. Rikama rabalaba rababa kuramalaba shirama. Tikama rabakurubulubu shirama. Tika bara bala bashakara bala bashurubu kurubulubu shirama. Tika bara mala bakurubulubu shirama. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்குள்ளே ஒரு கிரியை செய்யறீங்க, சபைக்குள்ளே ஒரு கிரியை செய்யறீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை நீர் மட்டும்தான் போட முடியும். ஏன்னா நாங்க மாமிசத்திலே அதை வாஞ்சிக்க மாட்டோம். ஆனால் நீர் எங்களோடு பேசும்போது, பைபிளூடாக பிரசங்கமூடாக நீங்க பேசும்போது, அந்த பரலோகத்தை குறித்த ஒரு நிறைவான படத்தை எங்களுக்குள் நீர் போட முடியும் ஆண்டவரே. தகப்பனே, சபையை நான் செபிக்கிறேன், எனக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே, இந்த உலகத்தை விட ஆண்டவரே பரலோகம் நிஜமானது. இனி வருகிற உலகம்தான் நிஜமானது ஆண்டவரே. அந்த எபிரேயர்ல சொன்னதுபடி இனி வருகிற அந்த உலகம் என்று எழுதியிருக்கிறபடி அந்த இனி வருகிற உலகம் தான் நிஜமான உலகம். இது அக்கினிக்கரையாய் வைக்கப்பட்ட உலகம். இதிலே நாங்கள் புசிப்போம், குடிப்போம், ஆண்டவரே சாவோம் என்று சொல்லாத படிக்கு அடுத்த உலகத்துக்கு போற வழியை இப்பொழுதே அந்த உலகத்தின் மேன்மையை பைபிளூடாக உணர்ந்து, பரலோக மேன்மையை உணர்ந்து, ஆண்டவரே நீர் வரும்போது இந்த அற்பமான சரீரத்தை மகிமையாய் மறுரூபப்படுத்துவீர் என்பதை உணர்ந்து என்றென்றைக்கு உம்மோடு கூட நாங்கள் வாழத்தக்க ஒரு உலகத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய், இருதயத்தில் அறிந்து கொள்ளத்தக்கதாய், இந்த உலகத்தை விட இனி வருகிற உலகம் தான் நிஜ உலகம் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் இது அக்கினிக்கரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் வாழ வைக்கப்பட்டிருக்கிறது. அது நீதி வாசம் பண்ணுகிற ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர். புதிய எருசலேம் இறங்கி வருகிறது ஆண்டவர். அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் புதிய எருசலேம் இறங்கி வந்து மனுஷன் மத்தியிலே உடைய வாசஸ்தலத்தை நீர் அமைக்கிறீர் ஆண்டவர். இதுகளை சரியாய் புரிந்து கொண்டார், இதை சரியாய் இதயத்திலே உணர்ந்து கொண்டார். இந்த உலகத்திலே ஆண்டவரே உலகத்துக்குரியவர்களை தேடவும் மாட்டோம், பாடுகளுக்கு நாங்கள் அஞ்சவும் மாட்டோம். அந்த நிலைமைக்கு கொண்டு வாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வரல ஆண்டவரே. ஆனா ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. எனக்குள்ளே பரலோக தரிசனத்தை ஓரளவுக்கு போட்டு இருக்கிற நன்றி. இன்னும் பாடுகளுக்கு பயப்படுகிற மனிதன் தான். ஆனால் அதையும் நீர் என்னை பலப்படுத்தி ஆண்டவரே பாடுகள் அந்த உலகத்தை குறித்து இன்னும் அறிய வைத்து இந்த பாடுகள் ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு எங்களை நீர் என்னையும் சபையும் கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.